அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் கே பாலச்சந்தர் திரை உலகில் சகாப்தம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இவர் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி சென்னையில் காலமானார். இவருக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக அவரின் பிறந்த நாளான ஜூலை 9ஆம் தேதி இவரின் பிறந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் வெண்கல சிலை திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவில் முக்கிய சினிமா பிரபலங்கள் பலர் கலந்து கொள்கின்றனர். குறிப்பாக ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரும் கலந்து கொண்டே ஆக வேண்டும். ஏனெனில் இந்த இருவருக்கும் திரை உலகில் வாய்ப்பு கொடுத்து புகழின் உச்ச நிலைக்கு கொண்டு சென்றவர் பாலச்சந்தர் தான். கமலஹாசன் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்படாவிட்டாலும் அவரின் நடிப்பிற்கு மெருகேற்றி ஒரு பண்பட்ட கலைஞராக மாற்றிய பெருமை இயக்குனர் பாலச்சந்தரையே சாரும். ஆனால் விழாவிற்காக அச்சிடப்பட்ட அழைப்பிதழ்களில் நடிகர் ரஜினிகாந்தின் பெயர் இடம்பெறவில்லை. அது சம்பந்தமாக விசாரித்த போது ரஜினிகாந்த் அந்த விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று கூறுகின்றனர். சூப்பர் ஸ்டார் என்று இன்றைக்கு உலகமே கொண்டாடும் ரஜினிகாந்தை சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் கே பாலச்சந்தர் தான். தனக்கு கலை கற்றுக் கொடுத்த குருவின் விழாவுக்கே முக்கியத்துவம் கொடுக்காமல் காலா படப்பிடிப்பில் பிஸியாகிவிட்டார் ரஜினிகாந்த். இந்த நிலையில் அரசியலில் குதிக்கிறார் என்ற பேச்சும் அடிபடுகிறது. வாழ்வில் பாதியாண்டை கழித்த துறையின் அச்சாணிக்கே இவ்வளவுதான் விசுவாசம் காட்டும் போது வாழ்வின் மீதியாண்டை கழிக்கப் போகும் அரசியலின் லட்சணமும் இப்படித்தானே இருக்கும் என்பது யாருக்கும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. ரஜினி மட்டுமல்ல, பாலச்சந்தரின் இறுதி நிகழ்வில் கூட கலந்து கொள்ளாதவர்தான் உலக நாயகன் கமலஹாசன் என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. குருவை அவமதித்த சிஷ்யன்கள் இருவரும். நன்றி.